என் பேர் சிவா. எனக்கு எந்த வேலையும் செட் ஆகாமல் லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தேன். அப்போ தான் இந்த ஹை கிளாஸும் இல்லாமல் லோ கிளாஸும் இல்லாமல் நடுவில் இந்த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கு. எதுக்காக ஓடுறான், யாருக்காக சம்பாதிக்கிறான் ஒன்றும் தெரியாது. ஆனால் கடன் மட்டும் வாங்கினே இருப்பான். வாங்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு நாள் இப்படி தாங்க நம்ம லைஃப்பும் பஞ்சராகி நிற்கும். எப்பவும் கூடவே இருப்பேன்னு சொல்லி இப்படி பாதியில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்மளும் அப்படியே நின்றக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நிம்மதியாக ஒரு டீ கூட குடிக்க விட மாட்டாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். கடன் வாங்கி 3 மாசம் ஆச்சு, வட்டி அசலும் கொடுக்கல. எப்ப கொடுக்குற மாதிரி ஐடியா? எல்லாம் இன்னும் 3 மாசம் மொத்த கடனே முடிச்சிருவேண்ணே. எப்படி முடிப்பார்? 3 மாசத்துல பழைய சிவாவை பார்ப்பீங்க. எப்படி? லூட் காதல்னு ஒரு வெப் சீரிஸ் பண்றேண்ணே. அது மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். என்னமோ சொல்ற, இந்த வட்டியை கொடுத்துருவேன்னு நம்பி தொலைகிறேன். சரிங்கண்ணே. அக்கா 2 பரோட்டா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. இந்த உலகத்தில் காசு எப்படின்னா சம்பாரிச்சிடணும். அப்படி சம்பாதிக்கலனா இந்த நாய் கூட மதிக்காது. இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, இவெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவள் மட்டும் போவே இல்லை. அவனா யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவள் தான். ஹலோ ஹலோ, நான் ப்ரொடியூசர் பேசுறேன்ப்பா. சொல்லுங்கள் சார். டைரக்டர் கிட்ட கதை கேட்டேன். ஓகே, சூப்பரா இருக்கு. ப்ரோமோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருங்கப்பா. தேங்க்யூ. எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? சார் ஆல்ரெடி நான் ஷூட்டில் தான் சார் இருக்கேன். கரெக்டாக என் வரப்போகிற தேவதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நீங்களே இப்போ சொல்லிடாதப்பா. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஓகே சார். ப்ரொடியூசர்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.